ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சிங்களா? இல்லை ஃப்ரெண்டு யாராவது ஏமாற்றி ஐடி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? இமெயில் ஐடி மாற்றிட்டாங்களா? கவலையே பட வேண்டாங்க, ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வே இருக்குதுங்க. ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இனிமேலும் வீடியோ மேக் பண்ணி போடுறன்னு ஒரு சில வேலாம் இருக்குது, எப்படி ரெக்கவர் பண்ணலான்னு. இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த வேவை சப்போர்ட் ஆயிருங்க. நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு கூட ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து லிங்க் பண்ணி விளையாடிருப்பீங்க. அந்த காரணத்தினால தான் நிறைய பேர் ஹேக் பண்ணியிருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சாதாரணமாக்கும் போது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து சாதாரணம் தாங்க. இதுவே அது பவர்ஃபுல்லாக மாறும்போது அதை ஹேக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, இது மாதிரி இன்னும் 2 வேல போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் ஆகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணீங்க. அதில் சர்ச் ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, அதில் சர்ச் பண்ணுங்கள். ஆக்சஸிங் அண்ட் டவுன்லோடிங் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, டைப் பண்ணிங்க. ஆக்சஸிங் அண்ட் டவுன்லோடிங் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், அந்த ஆப்ஷனே இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஆக்சஸிங் அண்ட் டவுன்லோடிங் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளம் தான். அதனால் ரெண்டாவதாக பாருங்கள், அக்கௌண்ட் ஆக்சஸ் ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லி ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், அக்கௌண்ட் பீன் ஹேக்டு, அக்கௌண்ட் ஹிஸ் பீன் டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஹேக்டு தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அதனால் ஃபஸ்ட்டாக மை அக்கௌண்ட் ஹிஸ் பீன் ஹேக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. கீழே அது கிளிக் பண்ண கீழே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அந்த ஹெல்ப் சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அடுத்து பாருங்கள், இதில் ஹேக்கட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டாக பாருங்கள், ரிகவர் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் ஒரு ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்க. இதில் நம்மளுக்கு ஒரு கெட் ஸ்டார்ட்னு சொல்லி இருக்குது, அந்த ஆப்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு வேலையும் கூட ரெக்கவர் பண்ணலாம்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. அது எப்படின்னா, கீழே லிஸ்ட் திஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட வீடியோ போட்டிருக்கு. அது இது பார்த்துட்டு அடுத்து அது போய் பாருங்கள். இது வந்து கெட் ஸ்டார்ட்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கெட் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் இந்த ஆப்ஷன் இருக்குது, அதனால் அது தேவையில்லைங்க. ரெண்டும் ஒரே பேர் மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கெட் ஸ்டார்ட் அப்படின்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போது ஹெல்ப் வித் ஹேக்டு அக்கௌண்ட் சொல்லி ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. நம்ம அக்கௌண்ட்டை ஒருத்தர் நம்ம பர்மிஷன் நம்ம எடுத்துட்டா, அதனால சம்ஒன் எல்ஸ் கெயின்டு ஆக்சஸ் டு மை அக்கௌண்ட், அதாவது என் பர்மிஷன் இல்லாமல் என் அக்கௌண்ட்டை எடுத்துட்டா சொல்லி கிளிக் பண்ணிங்க. இப்போது சாரி உங்கள் அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு, அப்புறம் உங்களால் லாகின் பண்ண முடியுதா, உங்களால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியுதான்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியாது. நோ ஐ கேனட் லாகின், என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா. அடுத்தது உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸில் இந்த லிங்க் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவள் கண்டிப்பாக இல்லை, அவன் சேஞ்ச் தான் பண்ணியிருப்பா. யாராக இருந்தாலும் அவங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நோ ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் ஃபோன் நம்பர், அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா எதுவுமே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பா, அதனால் ஐ டோன்ட் ஹேவ், அவங்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை, அந்த அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எதுவுமே இல்லை சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். அது கீழே பாருங்கள் ஒரு லிங்க் இருக்குது, facebook.com லாகின் ஐடென்டி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜில் என்டர் யுவர் ஃபோன் நம்பர், அதாவது உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு உங்கள் அக்கௌண்ட் எடுக்கிறாப்புல. அவள் சேஞ்ச் பண்ணிட்டானே, அதனால் நம்ம ஃபோன் நம்பர் நம்மகிட்ட கிடையாது. கீழே பாருங்கள், சர்ச் யுவர் இமெயில் அட்ரஸ் அண்ட் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிக்குது. இதில் நம்ம இமெயில் அட்ரஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஃபோன் நம்பர் தெரியுமா, தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம பேர், ஃபுல் நேம் நமக்கு தெரியும், நம்ம அக்கௌண்ட்டோட நேம் என்னன்னு தெரியும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்மகிட்ட ஃபோன் நம்பரும் கிடையாது, இமெயிலும் கிடையாது. ஏன்னா அவன் சேஞ்ச் பண்ணியிருப்பா. சப்போஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கொடுத்தோன்னா நம்ம அக்கௌண்ட் இதில் வந்துடும். அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தெரியல அப்படின்னா உங்கள் ஐடி நேம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட ஐடி நேம் என்னமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ என்னோட ஐடி நேமை நான் கொடுத்து போட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே ஆயிரக்கணக்கான ஐடி வரும். ஏன்னா அவள் ஆல்ரெடி 1000 ஐடி வந்து நம்ம நேமில் இருக்குது. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருந்தால் ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்ம இடத்த ப்ரொஃபைல் ஐக்கானில் அவள் சேஞ்ச் பண்ணியிருப்பா கண்டிப்பாக. இப்போ நம்ம அக்கௌண்ட் எதுன்னு சொல்லி பாருங்கள். இருந்தால் நல்லது, முன்னாடியே இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இல்லை, அப்புறம் ஐ எம் நாட் இன் திஸ் லிஸ்ட்,
என்னோட நேம் இதில இல்ல. அதனால கீழ பார்த்தீங்க ஐ அம் நாட் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். உங்கள் ஐடி இருந்தா எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க, இப்போ இந்த அக்கவுண்ட் தான் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ என்னோட அக்கவுண்ட் நேம்ல 1000 நேம் இருக்குது. ஆனா என்கிட்ட இல்லவே இல்ல. நான் கீழ ஐ அம் நாட் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோனே, அடுத்த பேஜ்ல சரி உன்னோட அட்ரஸ் இல்ல. ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்கல்ல, ஃப்ரெண்டோட நேம குடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டோட யாராவது ஐடி நேம குடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இல்ல நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அவங்க ஐடி கரெக்ட்டா குடுங்க. என்னோட ஃப்ரெண்டோட ஐடி நேம் குடுத்தாச்சு. இப்ப சர்ச் குடுக்குறேன் பாத்துங்க. சர்ச் குடுத்தோனே நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட் அதாவது ஃப்ரெண்டோட லிஸ்ட்ல நம்ம ஐடி நேம் இருந்துச்சுன்னா ஈஸியா வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஐடி வந்துருச்சு. இப்போ சென்ட் கோட் வையா மெயில். அந்த மெயில் உங்களோடதான்னு பாருங்க. ஒரு வேள ஃப்ரெண்ட் உங்க ஹேக் பண்ணவன் ஐடி நேம் சேஞ்ச் பண்ணிட்டான்னா, அத விட்டுருங்க. சப்போஸ் உங்களுது கரெக்ட்டான மெயில் தான் இருக்குது. உங்கள மெயில் தான் இருக்குதுன்னா, நீங்க அத குடுத்து போட்டு கண்ணி குடுத்துருங்க. சப்போஸ் ஐடி நேம் வந்து இப்போ இமெயில் ஐடி வந்து மாறி இருக்கு அப்டின்னா, நீங்க கீழ பாத்துங்க நோ லாங்கர் ஆக்சஸ் திஸ் அப்டின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்டின்னா, நீங்க கண்ணி குடுத்துக்கலாம். உங்க மெயில் தான் இருக்குதுன்னா, நீங்க கண்ணி குடுத்துக்கலாம். நம்மளுக்கு அது இல்ல. அதனால நோ லாங்கர் ஹேவ் ஆக்சஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட அவன் மெயில் தான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டான். அதனால நான் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட அந்த மெயில சேஞ்ச் பண்ணல, உங்க மெயில் தான் இருக்குது அப்படின்னா, நீங்க அப்படியே கன்டினியூ குடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கு ப்ராசஸ். அது ஆல்ரெடி ஒரு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு. அது அந்த வே அப்படின்னு. இப்போ நோ லாங்கர் ஹேவ் திஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்துருங்க. அடுத்தது சொல்லியிருக்காங்க பாத்தீங்க. இதுல 3 ஸ்டெப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி நான் ரீச் பண்றது உன்னைய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நான் உன்னை எப்படி நான் கான்டாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி. அடுத்து கன்ஃபார்ம் பண்றோம். நீ தானா அது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றோம். அடுத்தது உங்க மெசேஜ் நான் கன்வே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது 3 வே இருக்குது. 3 ஸ்டெப்ன்னு சொல்லலாம். உங்க ஐடி எடுக்கறதுக்கு. அந்த 3 ஸ்டெப்ப படிச்சுக்கங்க. படிச்சு போட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீ எப்படி உங்கள ரீச் பண்றது? உன்னை எப்படிடா நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்கறது. அடுத்தது எப்படி நீ தானா அதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றது. இது மாதிரி 3 இருக்குது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. இப்போ செட் நியூ லாகின் இமெயில் அட்ரஸ். அதாவது உங்க புது இமெயில் அட்ரஸ். நீங்க வச்சிருப்பீங்களே அந்த இமெயில் அட்ரஸை கூட குடுத்துக்கலாம். நீங்க கீழ பாருங்க நியூ மெயில் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மெயில் உங்க மெயில் ஐடியில என்டர் பண்ணீங்க. அவங்க ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அதுக்காக தாங்க உங்க மெயில குடுத்துக்கலாம். உங்க மெயில் உங்ககிட்ட என்ன மெயில் இருக்கோ அந்த மெயில் நீங்க தாராளமா குடுக்கலாங்க. நான் என்னோட மெயில குடுத்துக்கிறேன். குடுத்து போட்டு கீழ கெட் கோட் அப்படின்னு பார்த்தீங்களா? அந்த கெட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோனே உங்க மெயில் நீங்க குடுத்த மெயிலுக்கு ஒரு மெசேஜ் அதாவது மெயில் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஓடிபி குடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபி இங்க என்டர் பண்றாப்ல இருக்கு. இப்ப நான் குடுத்தேன் பாத்தீங்க. நம்மளுக்கு என்டர் கோட் நீங்க குடுத்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. நீங்க இப்ப மெயில் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மெயில்ல ஓடிபி வந்திருக்கு. அந்த மெயில் இருக்கிற அந்த ஓடிபி எடுத்து நீங்க இங்க என்டர் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. இப்ப நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னோட மெயிலுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கு. சுமார் 8 நம்பர்ல ஒரு ஓடிபி வந்திருக்கு எனக்கு. அந்த ஓடிபி நம்பர நானு லாங் பிரஸ் பண்ணி, காப்பி பண்ணி அந்த இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்க ஓடிபிய அதுல என்டர் பண்ணிக்கங்க. அடுத்தத பார்க்குற நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது மாரி இன்னும் 2, 3 வே இருக்குது. அந்த வே நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னோட ஓடிபி இருக்குது பார்த்தீங்க, அதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே போல உங்க மொபைல் என்ன ஓடிபி வந்திருக்கோ, அந்த ஓடிபிய என்டர் பண்ணீங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழ கன்ஃபார்ம்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கன்ஃபார்ம் அப்படிங்க கிளிக் பண்ணீங்க. இப்போ இதுல அப்லோட் ஐடி. உங்க ஐடி ஏதாவது குடுக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடி குடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஐடியோட ஓல்டு பாஸ்வேர்ட் அதையும் குடுத்துக்கலாம். இல்ல அப்லோட் ஐடி உங்க டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், வோட்டர் ஐடி, இல்ல ஆதார் கார்டு இது மாதிரி எல்லாத்தையும் குடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஓல்டு ஃபோன் நம்பர், இமெயில் ஐடில கோடு வரும். நீங்க அதை வச்சு என்டர் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. உங்க பழைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஹேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்களா? அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. இல்ல என்கிட்ட பழைய ஃபோன் இருக்குது, இல்ல மெயில் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு கோட் அனுப்புவாங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த வே வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம அப்லோட் ஐடி பத்தி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து அந்த அப்லோட் ஐடி அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ற ஐடி மூலமா போய்க்கலாம். ஐடி வெரிஃபைடு. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஐடி வந்து வெரிஃபை ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து உங்க மெயிலுக்கு நாங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவோம். அது பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ற லிங்க் அதாவது ரீசெட் பண்ற லிங்க் அனுப்புவோம். நீங்க அந்த மூலியமா பண்ணிக்கலாம்னு இருக்கிறாங்க. இப்போ நான் அப்லோட் ஐடி என்னோட வெரிஃபை பண்றதுக்கு அப்லோட் ஐடின்னு பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்லோட் ஐடி குடுத்த உடனே பாருங்க. ஐ கேன் லாகின் இருக்குது. உங்க ஃபுல் நேம் உங்க ஐடியில என்ன ஃபுல் நேம் இருக்கோ, அந்த ஃபுல் நேம குடுத்துக்கங்க. அந்த ஃபுல் நேம் அப்படிங்கிறதுல உங்க ஐடி நேம குடுத்துக்கங்க. உங்க ஐடி நேம் என்னவோ அத ஃபுல் நேம குடுத்துக்கங்க. குடுத்து போட்டு கீழ பாருங்க. அப்லோட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ப்ளூ கலர்ல. அந்த அப்லோட் ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து நீங்க அப்லோட் பண்ற பேஜ்க்கு போயிருவீங்க.
அது நீங்க கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணோனே பாருங்க அடுத்த பேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வருங்க. இதுல உங்ககிட்ட என்னென்ன ஐடி ப்ரூஃப் இருக்கோ ஏதாவது ஒண்ணு குடுக்கலாங்க. டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், நேஷனல் ஐடி கார்டு இது மாரி நெறைய இருக்குது. ஷோ மோர்ன்னு பார்த்தீங்களா? அத நான் கிளிக் பண்றேன் பாத்துங்க. அத கிளிக் பண்ணோனே எத்தன ஐடி இருக்கு. ஸ்டூடண்ட் ஐடி, அப்புறம் காலேஜ் ஐடி, நீங்க வேலை செய்ற எம்ப்ளாய்மென்ட் ஐடி இது மாரி நெறைய இருக்குது. எல்லா ஐடி ப்ரூஃபுமே இருக்குது. அதுல அதிகமா கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் 3க்கு பார்த்தீங்களா? அதுல ஏதாவது ஒரு ஐடி இன்னும் பெட்டராவே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் இல்ல நேஷனல் ஐடி கார்டு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. எல்லார்கிட்டயும் அந்த ஆதார் கார்டு நெறையாவே இருக்கு. அது 3வதா இருக்கு. அது இங்க குடுத்துக்கலாம். ஐடி எப்படி குடுக்கும்னா, உங்க ஃபோன்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புனா மட்டும் போதுங்க. இந்த பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், நேஷனல் ஐடி கார்டு இந்த 3ல ஏதாவது ஒண்ணு அனுப்புங்க. அது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. நல்ல முக்கியமானது அதான். அதுல ஏதாவது குடுத்துங்க. நான் வந்து இப்ப நேஷனல் ஐடி கார்டு குடுத்துக்கிறேன். சாரி டிரைவிங் லைசென்ஸ் குடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க டேக் எ ஃபோட்டோ ஆஃப் யுவர் ஐடி. உங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லுது உங்க ஐடிய. இப்போ கீழ நெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. இப்போ ப்ளீஸ் அந்த அது மாரி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே நம்ம உங்க கேமரா இதாயிரும். நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்ல கேலரிலருந்து கூட எடுத்துக்கலாம். ரீடேக் ஃபோட்டோ நல்லா எடுக்கலீங்கன்னா, நீங்க மறுபடியும் ரீடேக் கூட எடுத்துக்கலாம். எடுத்து போட்டு கீழ நெக்ஸ்ட்ன்னு பாத்தீங்களா? அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. நீங்க குடுத்தோனே பாத்தீங்க உங்க சப்மிட் ஆகுது. அதாவது பாத்துங்க மேல பாருங்க. இன்ஃபர்மேஷன் அப்லோடட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்ல ஓகேன்னா ஓகே தான். இதுல அதிகமா எடிட் பண்ணாதீங்க. ஒரு டைம் அப்லோட் பண்ணாவே போதுங்க. அப்புறம் இதுல வந்து நெறைய அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம். கீழ பாருங்க சென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா? அந்த சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணாதான் உங்களோட இது வந்து சென்ட் ஆகும். இப்ப நீங்க சென்ட் அப்படின்னு குடுத்தாதான் உங்களோட அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மெயிலா போகுங்க. அதாவது Facebook டீமுக்கு போகுது. அப்பதான் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. இப்ப பாருங்க ஃபார்ம் சப்மிட் சக்சஸ்ஃபுல்லி. உங்க ஃபார்ம் வந்து சக்சஸா சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ சென்ட் ஓகே குடுத்தாச்சு. இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னு பாத்துங்க. தேங்க் யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் ஐடி டூ Facebook. நீங்க குடுத்ததுக்கு நன்றி. உங்க Facebook ஐடிய குடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு மெயில் வரும். வெரிஃபிகேஷனுக்கு ஒரு மெயில் வருங்க. இப்ப பாருங்க அதாவது Facebook டீம்ல இருந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு மெயில் வரும். ரிஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப பாத்தீங்களா Facebook டீம்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில கிளிக் பண்ணி பாருங்க. இதுல உங்க Facebook இப்ப குடுத்த அந்த ஐடி என்ன நிலைமையில இருக்குது. அதாவது ட்ராக் யுவர் அக்கவுண்ட் ரிகவரி ஸ்டேட்டஸ். இந்த எப்ப என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல பாருங்க 3 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா நம்ம சப்மிட் பண்ணியிருக்கிறோம் இத. 2வது இன்வியூ. அவங்க வந்து அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா இருக்கா ஐடி ப்ரூஃப்லாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 3வது டிசிஷன் மேட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது டிசிஷன் மேடுனா உங்களுக்கு என்ன குடுக்கலாம். அதாவது என்ன ஓகேவா இல்லன்னு சொல்லி செக் பண்ண அதுல ரிசல்ட். அதாவது அதையும் கூட சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது உங்க ஐடி வந்து வெரிஃபை கரெக்ட்டா ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து இந்த இப்படி தான் வருங்க. அதாவது Facebookல மறுபடியும் ஒரு மெயில் வரும். அதுல ரீசெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை கிளிக் பண்ணோனே, உங்களுக்கு கிரியேட் எ நியூ பாஸ்வேர்ட். உங்களுக்கு உங்க ஐடிக்கான புது பாஸ்வேர்ட் என்னமோ அதை என்டர் பண்ணிட்டு, அதுக்கு கீழயே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணீங்க. ஏன்னா, இப்போ இந்த ஃபோன் தவிர எந்த ஃபோன்ல இருந்தாலும் லாக் அவுட் குடுக்குறாப்புல ஒரு ஆப்ஷன். அது இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா ஃபோன்லயுமே லாக் அவுட் ஆயிரும். அது கிளிக் பண்ணிட்டு கீழ நெக்ஸ்ட்ன்னு பாத்தீங்களா? அந்த நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணீங்க. ஏன்னா, அதான் முக்கியம். ஏன்னா மறுபடியும் அவ யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை கிளிக் பண்ணிட்டு, கீழ நெக்ஸ்ட் அப்படிங்க பாத்தீங்களா? அந்த நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் வந்து லாகின் ஆயிரும். புது பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிரு. புது மெயில் கிரியேட் ஆயிரு. இது மாரி எல்லாமே வந்துருங்க. இப்ப பாருங்க என்னோட அக்கவுண்ட் மறுபடியும் திரும்ப வந்துடுச்சு. நீங்களும் இந்த வேல தான் ஹேக்கான Facebook அக்கவுண்ட்ட ரெக்கவர் பண்ண முடியுங்க. இன்னொரு வே கூட இருக்குது. அது நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்க. நீங்க ஹேக்கான அக்கவுண்ட்ட இப்படி தான் திரும்ப எடுக்க முடியுங்க. இது மாரி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கு. இனிமேல் வீடியோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ல போடப் போறேன். நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அத அழுத்தி ஆல் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை. டேக் கேர்.